மன அழுத்தத்தை போக்கும் 5 வழிகள். மன அழுத்தம் என்பது வெறும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் இருப்பதில்லை. அது அதிகரிக்கும் போது உடலில் பல்வேறு எதிர்மறை மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக இரத்த அழுத்தம் அதிகரிப்பது, இதய நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இந்த மன அழுத்தம்தான் இருக்கிறது. அதோடு உடலில் பல்வேறு ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடும். அதனால் முடிந்தவரை மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிப்பது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்கும் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்பது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. தினமும் குறிப்பிட்ட நேரம் உடற்பயிற்சி செய்யும்போது உடலில் என்டோர்பின்கள் என்னும் நேர்மறை ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றன. நேர்மறை உணர்வுகள் அதிகரித்து அழுத்தம் வெகுவாக குறைகிறது. நேர்மறை உணர்வுகள் அதிகரித்து மன அழுத்தம் வெகுவாக குறைகிறது. மன அழுத்தத்தினால் நம்முடைய உடல் தசைகளும் அதிர்வுக்கு உள்ளாகும். அதனால்தான் பதட்டம் அதிகரிக்கிறது. இந்த பதட்டத்தை குறைப்பதற்கு உடற்பயிற்சி மிக உறுதுணையாக இருக்கிறது. அதற்காக கடினமான உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. நடைப்பயிற்சி, ஜாக்கிங், ஜம்பிங் போன்ற எளிமையான பயிற்சிகளை செய்தால் கூட போதுமானது. அது அன்றைய நாள் முழுவதையும் புத்துணர்வோடு வைத்திருக்க உதவி செய்யும். மன அழுத்தத்தை குறைக்கும் திட்டமிடல். எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, அது சிறியதோ அல்லது பெரியதோ, அது குறித்த முறையான திட்டமிடல் மிக அவசியம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முறையான திட்டமிடல் இருந்தாலே தேவையில்லாத டென்ஷன், மனப்பதட்டம் ஆகியவற்றை தவிர்க்க முடியும். திட்டமிடல் எதுவும் இல்லாமல் சீரற்ற முறையில் உங்களுடைய வேலைகளை செய்யும் போதுதான் மன அழுத்தம் உண்டாகிறது. இது உயர் இரத்த அழுத்தம், நரம்பு மண்டலங்களில் பிரச்சனைகள் ஆகியவற்றை உண்டாக்குகின்றன. அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலை, எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் போன்றவற்றை பற்றி முதல் நாள் இரவு தூங்குவதற்கு முன்பாக திட்டமிடுங்கள். ஒரு பேப்பரில் எழுதுங்கள். எந்தெந்த வேலையை எப்போது முடிக்கலாம், எந்த வேலைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது குறித்த படிநிலைகளை உருவாக்குங்கள். அது உங்களுடைய வேலையை எளிதாக்குவதோடு மிகச் சரியாகவும் செய்து முடிக்க உதவியாக இருக்கும். இதனால் தேவையற்ற மன அழுத்தத்தை குறைக்க முடியும். மன அழுத்தத்தை குறைக்கும் ஆழ்ந்த சுவாசம். மன அழுத்தமும் உடல் பதட்டமும் இரத்த அழுத்தத்தை மட்டுமல்லாது நம்முடைய சுவாச மண்டலத்தையும் அதன் சீரான சுவாசத்தையும் கூட பாதிக்கச் செய்யும். அதனால் மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஆழமாக மூச்சை இழுத்து விடுவது, சிறிது நேரம் மூச்சு பயிற்சி செய்வது போன்றவை இதய துடிப்பை அதிகரிக்கச் செய்யாமல் சீராக வைத்துக்கொள்ளவும் உடல் தசைகளை தளர்வாக வைக்கவும் உதவுகிறது. அதனால் டிப்ரெஷன் என்கின்ற மனச்சோர்வு, மன அழுத்தம் என்கின்ற ஸ்ட்ரெஸ் ஆகியவை ஏற்படும் போது ஆழமாக சுவாசத்தை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்கள். அது மனப்பதட்டத்தை குறைக்கும். உங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவ்வப்போது உங்களுக்கென்று கொஞ்ச நேரம் ஒதுக்குங்கள். அது ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வதற்காகவோ இருக்கலாம். மன அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வரும்போது நம்முடைய உடல், மனம் இரண்டுமே பாதிக்கப்படும். இதனாலேயே பெரும்பாலானோர் குறுகிய மனமுடையவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு புத்தகங்கள் படிப்பது, இசை கேட்பது, வீட்டிலுள்ள சின்ன சின்ன குழந்தைகளுடன் விளையாடுவது ஆகியவற்றை செய்யலாம். அதே போல மனதுக்கு அமைதி தருகிற உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வாருங்கள். மனம் லேசாகும். மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம். மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதற்கு தியானம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். நினைவை ஒருமுகப்படுத்துதல், தியானம் போன்றவற்றை நீங்கள் இதுவரை செய்ய தொடங்கவில்லை என்றால் இன்றிலிருந்தே அதை தொடங்குங்கள். மன அழுத்தத்தை குறைக்கவும் அதை எப்போது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் மிகச்சிறந்த பயிற்சி முறையாக தியானம் இருக்கிறது என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. தினமும் காலையில் சிறிது நேரம், அதேபோல் இரவு தூங்கும் முன் சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதால் மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதியோடு, மன மகிழ்ச்சியோடு வாழ்வை வாழலாம். நன்றி.